ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு another vlog. இப்போ எங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நடந்த சில நாளை கேப்சர் பண்ணி ரேண்டம் டேஸ் இன் மை லைஃபாக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். எக்ஸாம்ஸ் முடிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே 7 and 8 வந்து நேரு ஸ்டேடியமில் நான் மெடலிஸ்ட் ஈவெண்ட் நடந்துச்சுல, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக எங்கள் ஜூனியர் வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அன்னைக்கு நைட் கேப்சர் பண்ண லூட்டிஸ் தான் இதெல்லாம். ஓப்பனாக சொல்லணுன்னா நான் அவ்வளோ பெரிய பெட் லவர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே ஹாப்பி கூட போய் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் ஜாலியாக அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே நேரு ஸ்டேடியமில் போய் ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். வழியில் பிரேக்குக்கு நிறுத்துவாங்கள்ல, அப்போ போய் ஒரு பாதாம் மில்கை வாங்கி நிதானமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ் ஏறியாச்சு. வழக்கம் போல் தான் பஸ்ஸில் ஃபோன் பார்த்தா எனக்கு செட் ஆகாது, வாமிட் வந்துடும். சரி படிக்கலாமேன்னு புக் எடுத்து வச்சேன். எப்பயும் போல் படிக்கவே இல்லை. கொஞ்சம் படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அக்கா மேங்கோவில் ஏதோ பண்ணி வச்சுருந்தா, அதை சாப்பிட்டுட்டே அப்படியே படம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இவ அடிக்கடி மூஞ்சி காமிச்சிட்ருக்காளே அப்படின்னு வித்தியாசமாக பார்க்காதீங்க. எனக்கு ஃபேஸில் கொஞ்சம் அலர்ஜி வந்துருந்துச்சு, ஸ்கின்னு பீலாக வர மாதிரி. எனக்கு லாஸ்ட் இயரே இதே மாதிரி வந்துருந்துச்சு. அப்போவும் இந்த மாதிரி கர்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணேன், அது ஒழுங்காக போகல. இப்போ வந்து அதோட ஹீலிங் ப்ராசஸில் இருக்கேன். ஒழுங்காக போகலன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டீ இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்தால் ஈவினிங் ஆனால் டீ கண்டிப்பாக குடிச்சே ஆவேன். எனக்கு அது ரொம்ப பழகி போச்சு. கொஞ்சம் கெட்ட விஷயந்தான், பரவாயில்ல. அப்புறம் டின்னர் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. வீட்டுக்கு வந்தாலே என்னோடய மோட்டிவ் வந்து வெயிட் கெயினாக மாறிடும். அது எப்படி இருந்தாலும் ஒரு கேஜிக்கு மேலே நான் வெயிட் கெயின் பண்ண மாட்டேன். மறுபடியும் எப்படியும் காலேஜ்க்கு வந்து 2 நாளில் அந்த சாப்பிட்ட 1 கேஜிக்கு 2 கேஜியாக வெயிட் குறைஞ்சிரும். அப்படியே வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இது குட்டி குட்டியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். ஏதோ வெசல் வாஷிங், இந்த ட்ரெஸ்ஸு காய போடுறது, அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலை. அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு இப்படி தான் இருந்தேன். ஃபுல்லாக வேர்த்து ஊற்றி. வீடியோவில் உங்களுக்கு ஒழுங்காக தெரியல, அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தால் வெயிட் கெயின் கூட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் கேர். ஹேர் கேரோ இல்லை ஸ்கின் கேரோ, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணிடுவேன். ஸ்கின் கேர் தான் நம்மளால் இப்போ பண்ண முடியாது, அதான் ஃபேஸில் ஏதோ வந்துருச்சுல, அதனால் ஹேர் கேர்க்குள்ளே இறங்கிட்டேன். நான் இந்த ஒரு ஹேர் பேக் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன். நான் என்னென்னலாம் இதில் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். அது ஒரு 45 minutes to 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தால் அப்படியே செம்மையாக ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்புறம் அன்றைக்கி டின்னரோட ஒரு கால்வாசி வேலை எனக்கு கொடுத்துட்டாங்க. சப்பாத்தி சுடுறது மட்டும்தான். சப்பாத்தி மட்டும் சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் முட்டை செஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். எனக்கு முட்டையில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செய்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால சும்மா ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் அதுவே நல்லா தான் இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் சப்பாத்தி கூட ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வெயிட் கெயின் ப்ராசஸில் இன்னும் ஒரு ஸ்டெப்பு, நைட் பால் குடிக்கிறது. நான் அவ்வளோ பெரிய பால் ஃபேன்லாம் கிடையாது, அதனால் டெய்லியும் குடிப்பேனான்லாம் தெரியாது. ஆனால் எப்போயாச்சும் முடிஞ்ச அளவுக்கு பால் குடிச்சிருவேன் நைட்டில். நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்கு வந்தால் நான் எப்பயுமே நல்லா செய்கிறது சாப்பிட்றது. அதனால் அதுக்கு அடுத்த நாள் இளநீ வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை நல்லா குடிச்சிட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்தேன். ஹாய், என்ன திடீர்னு கேமரா ஷிஃப்ட்டுன்னு பார்க்குறீங்களா? நான் Q&A போஸ்ட் போட்டிருந்தேன்ல, அதுக்கான வீடியோ தான். அப்படியே இது கூட அட்டாச் பண்ணிடலான் இருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. நான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக போட்ட எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லிட்டேன். நான் BECSE 3rd year கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ 4th yearக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் படிச்சுட்ருக்கேன். அப்புறம் செகண்ட் கொஷின், நிறைய பேர் காலேஜை பற்றி தான் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் எப்படி கவுன்சிலிங் வழியாக காலேஜ் போனேன்னா இல்லை எப்படின்னு. ஆமாம், நான் கவுன்சிலிங் வழியாக தான் காலேஜ் போனேன். CSEக்கு மேக்ஸிமம் நீங்கள் டாப் டயரில் இருக்கிற காலேஜ்க்கெலாம் போகணுன்னா மேக்ஸிமம் உங்களோட கட் ஆஃப் வந்து 195 above வச்சுக்கோங்க. 196 197 அந்த மாதிரி. அதுவே சில டைம் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் காலேஜில் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது எங்கள் பேட்சுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்குது. ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும். கூடிய சீக்கிரம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோ போடலான் இருக்கேன், பார்க்கலாம் எப்படின்னு. அப்புறம் AIML IT இது ரெண்டுத்தில் பெஸ்ட் கோர்ஸ் எதுன்னு கேட்டிருந்தீங்க. இது
இது ரெண்டுமே வேறு வேறு ஜானர். இது ரெண்டுத்தில் பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்படி ஏஐ பேஸ்டு ரிசர்ச் பேஸ்டாக உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா ஏஎம்எல், இல்லை வந்து ஐடி செக்டாரில் ப்ளேஸ் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஐடி சிஎஸ்சி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்ட் வந்துடுச்சு. அப்புறம் ஸ்டடிங் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. டிப்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய படிப்பாளிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸுமே எக்ஸாம் டைம்ஸில் படிக்கிற வீடியோஸ் தான். இதையும் தாண்டி நான் வந்து டிப்ஸ் கொடுக்கணுன்னா மறுபடியும் 12th தான் போகணும். ஏன்னா நான் 12th 10th அந்த டைமில் படித்த அளவுக்குலாம் இப்போ காலேஜில் படிக்கிறதில்ல. அது எல்லாருமே பண்ணுற விஷயந்தான். எக்ஸாம் டைம்ஸில் மட்டும்தான் நானே படிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் இப்போது ஃப்ரெஷர்ஸாக ஜாயின் பண்ண போகிறவங்களாம் கேட்டிருந்தீங்க, லேப்டாப் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகணுமான்னு. நீங்கள் காலேஜ் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படும். லேப்டாப் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு செம்முக்கு அவ்வளோவா தேவைப்படாது. மேபி செகண்ட் செம்லேருந்தே நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நானுமே செகண்ட் செம்மில் தான் லேப்டாப் வாங்கினேன். நான் வந்து பண்ண ஒரு தப்பு, இனிஷியலாக நிறைய காசு கொடுத்து லேப்டாப் வாங்கிட்டேன். அவ்வளோ நீங்கள் லேப்டாப்க்கு வந்து அவ்வளோ இனிஷியலாக செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கம்மி ரேட்லேயே இப்போல்லாம் நல்ல நல்ல லேப்டாப் கிடைக்குது. அதை பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. நான் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய்.